Hello friends, welcome back to our channel. தமிழ்ல பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோல HTTPS versus HTTP இதுக்கான டிஃபரன்ஷியேட் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல இந்த வீடியோ பத்தின தெரிஞ்சுக்கணும், இந்த டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட Instagram, Telegram கிட்ட ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி HTTPS versus HTTP யோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் HTTPS இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். அண்ட் HTTP யோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மட்டும் தான் இருக்கும், பட் அந்த செக்யூர் இருக்காது. இந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் HTTPSனா என்ன, HTTPனா என்ன. ஜஸ்ட் செக்யூர் தான், செக்யூரா இருக்கிற வெப்சைட்ல தான் நம்மளும் யூஸ் பண்ணணும். அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் HTTPS HTTP நீங்க ரியல் டைம்ல எப்படி பார்த்துருப்பீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து ப்ரௌசர் அண்ட் மொபைல் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு SBI வெப்சைட்டுக்கு போறீங்க, வேற ஏதாவது ஒரு பேங்கிங் ரிலேட்டட் நெட் பேங்கிங் வெப்சைட் வேற ஏதாவது போகிறீங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த URL வந்து பார்த்தீங்கன்னா HTTPS சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் அந்த செக்யூர் ஐக்கான், அந்த லாக் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தாராளமாக பிரச்சனை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அந்த செக்யூர் வெப்சைட் இல்லாமல் வேற வெப்சைட்டுக்கு எதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி போறீங்கன்னா அந்த வெப்சைட்ல அந்த HTTPS அந்த S ரிமூவ் ஆகி ஜஸ்ட் HTTP ஷோ ஆயிருக்கும். அந்த செக்யூர் பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சர் ஐகான் ஷோ பண்ணி அந்த இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர். அதுக்கு கீழே சில பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க சின்னதா, டோன்ட் ஷேர் யுவர் ஐடென்டிட்டி, அதாவது டீடைல்ஸ், பேங்க் ரிலேட்டட் ஆகட்டும், பாஸ்வேர்ட் ஆகட்டும், OTP ஆகட்டும், பின் நம்பர் ஆகட்டும், ATM நம்பர், இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல தான் மெயினாவே இருக்கு இந்த HTTPS விசஸ் HTTP. பட் நம்மள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல சில பேர் பார்ப்பாங்க, பட் அதில் யூஸ் பண்ணி டீடைல்ஸ் சர்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க, பட் நம்மளோட டீடைல்ஸ் என்டர் பண்ண மாட்டாங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுலையுமே டிஃபரன்ஸ் தெரியாம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. அது மூலமா ஹேக்கர்ஸ் நம்மளோட டீடைல்ஸ்லாம் ஹேக் பண்ணிடுவாங்க. இதுதான் பிரச்சனை நடக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன் இது இப்படி வந்து சொல்றோம், இதனால என்ன பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். HTTPSல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த சென்ட் பண்றோம். இப்போ கிளைண்ட் நம்மன்னா எக்ஸாம்பிள் அந்த பக்கம் இருக்கிறவங்க சோர்ஸ் நம்ம கிளைண்ட்னா, டெஸ்டினேஷன்ல இருக்கிறவங்க வந்து சர்வர், இடைப்பட்ட இடத்துல ஒரு வே வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த வேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே சர்ச் பண்றது, என்டர் பண்றது எல்லாமே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே என்கிரிப்டா தான் நம்ம வந்து அந்த வேலை வந்து போகும். ஒன்ஸ் நீங்க இந்த HTTPS இல்லாம HTTPக்குள்ள நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டோ, உங்களோட டீடைல்ஸ், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவாக இருந்தாலும் என்டர் பண்ணும்போது கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு போகும்போது, அதாவது சோர்ஸ் இருந்து டெஸ்டினேஷனுக்கு போகும்போது நடுவில் இருக்கிற அந்த வேலை உங்களோட பாஸ்வேர்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 8 இது எக்ஸாம்பிள். இந்த பாஸ்வேர்ட் நீங்க இந்த கிளைண்ட்ல இருந்து என்டர் பண்றீங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்றீங்கன்னா அந்த சர்வருக்கு போகும்போது அந்த வழியில போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ட் இல்லாம ஜஸ்ட் வித்தவுட் என்கிரிப்ஷன்ல அந்த பாஸ்வேர்ட் அப்படியே 1 2 3 4 5 6 சொல்லி த்ரூ ஆகும், வெளியே வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்து பாஸ் ஆகும் சர்வருக்கு. இதனால ஈஸியா ஹேக்கர் அந்த வேலை வந்து நடுவில் போய் நின்று பார்த்து நம்மளோட பாஸ்வேர்டை எடுத்துட்டு ஈஸியா ஹேக் பண்றாங்க. இதே HTTPS இந்த வெப்சைட், இந்த செக்யூர் வெப்சைட் உள்ள போய் ஆக்சஸ் பண்றதால என்ன நமக்கு யூஸ்ஃபுல்னு வந்து பாத்தீங்கன்னா தட் சேம் அதே எக்ஸாம்பிள் மெத்தட் எடுத்துக்குவோம். இந்த பக்கம் கிளைண்ட், அந்த பக்கம் சர்வர், அதாவது சோர்ஸ் டெஸ்டினேஷன். ஒன் சோர்ஸ் சைட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்டோ, பின்னோ, ATM நம்பரோ ஏதோ ஒன்று நம்ம வந்து என்டர் பண்றோம், அந்த செக்யூர் வெப்சைட்ல என்டர் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட Geekyragul சொல்லி நான் என்டர் பண்றேன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆகி வந்து போகும். அந்த என்கிரிப்ஷன்ங்கிற வேர்டு தான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு Geekyragulங்கிறத அது வந்து டிஃபரன்ஸா வந்து மாத்தும். இப்போ XYZ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டிஃபரெண்ட் பண்ணி அந்த வேலை வந்து போகும்போது நடுவுல எந்த ஒரு ஹேக்கரும் வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் தெரியாது, Geekyragul சொல்லி தெரியாது. வேற ஏதாவது XYZ 1 2 3 4 அந்த ABC அந்த ஷோ ஆகும். அதனால நம்மளோட டீடைல்ஸ் அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியாது.
இதே அந்த HTTP வெப்சைட்டில் நம்ம என்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 நான் சொல்லியிருந்தேன். அது பாஸ் ஆகும்போது ஈஸியாக நம்ம எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாமல் அவங்க ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்டை கெட் பண்ணி நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. முழுக்க இது ஒரு ஆபத்து. ஏன்னு சொல்கிறேன்னா HTTPSல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செக்யூர் வெப்சைட் உங்களோட ஹேக்கர் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து தெரியாது, அதாவது என்கிரிப்டில் இருக்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ். HTTP வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஹேக்கர் வந்து அதை பார்க்கும்போது அது வித்தவுட் என்கிரிப்ஷன் இருக்கும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஷோ ஆகும், அதனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொன்னேன், வெப்சைட் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லாக் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, டேஞ்சர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. HTTPSல லாக் ஐக்கான், HTTPல டேஞ்சர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை கிளிக் பண்ணும்போது இவர் கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு கொடுத்துருப்பாங்க, இவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர். அந்த நாட் செக்யூர்ல தான் உங்களோட பாஸ்வேர்ட், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டீடைல்ஸ் இதெல்லாமே சென்ட் பண்றாங்க. ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்? ஷேர் பண்ணுறது மூலமா ஜஸ்ட் அந்த வேலை போகும்போது உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே வந்து என்கிரிப்ட் ஆகாமல் போகும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிஸ், எந்த ஒரு ஹேக்கர்ஸோ உள்ள வந்து ஈஸியாக நம்மளோட டீடைல்ஸை கெட் பண்ணி எடுத்து ஆக்சஸ் பண்ணி நம்மளை மிரட்ட முடியும். அதனால தான் செக்யூர் வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுங்க. செக்யூர் வெப்சைட்டில் உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்மள பல பேர் யாருமே செக்யூர் வெப்சைட் அண்ட் செக்யூரிட்டி இல்லாத வெப்சைட்டை கண்டுபிடிக்க முடியாமல் சில பேர் இருக்காங்க. சில பேர் கண்டுபிடிச்சாங்க, அவங்க புத்திசாலித்தனமா எந்த ஒரு டீடைல்ஸும் என்டர் பண்ணாமல் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. தெரியாதவங்க தான் இப்படி போய் மாட்டிக்கிறாங்க. அதனால நான் ஒன்னே ஒன்று சொல்றது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செக்யூர் வெப்சைட்ல யூஸ் பண்ணுங்க. அப்படியும் செக்யூர் வெப்சைட் இல்லாமல் நம்மளோட டீடைல்ஸ் ஒன்று வேணும்னு நினச்சி நீங்கள் உள்ள போனீங்கன்னா அதில் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேணாம். பாஸ்வேர்ட் ஆகட்டும், ஏடிஎம் ஆகட்டும், பின் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன உங்களுக்கு படிக்கணுமோ ஏதாவது பார்க்கணுமோன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கேட்டாலோ பர்சனல் டீடைல்ஸ் கேட்டாலோ நீங்கள் என்டர் பண்ண வேணாம். இதுதான் இந்த வீடியோவோட ஒரு மெயின் கருத்து, மெயின் பாயிண்ட்னு சொல்லலாம். HTTPSனா செக்யூர், HTTPனா நான் செக்யூர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது செக்யூர் வெப்சைட் எது, நான் செக்யூர் வெப்சைட் எதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது செக்யூர் வெப்சைட்டில் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணலாம். அண்ட் அதுலேயும் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும், பட் அது மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. HTTPSல ப்ராப்ளம் வரும், மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தவிர்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். HTTPSனா என்ன, HTTPனா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.